ஏடிஆர் அப்படிங்கிற அமைப்பு வந்து எஸ்பிஐ மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு கேட்ட உடனே உடனுக்குடன் வந்து அந்த தகவல்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அமைப்பு அப்படிங்கிறவங்க அமலப்படுத்தியிருக்காங்க. இவங்க ரெடி இல்ல, எங்களுக்கு 4 மாசம் டைம் வேணும்னு கேட்டாங்கன்னா இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான், இவங்க சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கலன்னு அர்த்தம்னு அவர் சொல்றாரு. 4 நிமிஷத்துல எடுத்து கொடுத்துடலாம், 4 மாசம் தேவையே கிடையாது, 4 நிமிஷத்துல இந்த தரவுகளை எடுத்து கொடுத்துடலாம் அவர் சொல்றாருங்க. SBI வந்து இன்னைக்கு அவங்களோட வெப்சைட்ல the frequently answered questions ஒரு பெரிய क्वेश्चनर இருக்கும். அதாவது இந்த பாண்ட்ஸ் வந்து நாங்க எப்படி ஸ்டோர் பண்றோம், இது எப்படி வந்து நாங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு அந்த தகவல்களை அவங்க வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டாங்க ஓவர் நைட். ஏன்னா மக்கள் போய் அங்க பாப்பாங்கல்ல, இப்ப இந்த பிரச்சனை ஒரு சர்ச்சை ஆகும்போது மக்கள் போய் பாப்பாங்கன்னு ஓவர் நைட் அதை டிலீட் பண்றாங்க. யாரை காப்பாத்துறதுக்காக டிலீட் பண்றாங்க? ஒரு நாளைக்கு எத்தனையோ டிஜிட்டல் டேட்டாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு SBIக்கு வெறும் 22,000 சொச்சம் எலக்ட்ரல் பாண்ட்ஸை கொரிலேட் பண்ணி டேட்டாவை கொடுக்கறதுக்கு வந்து 4 மாசம் தேவைப்படுதா? அப்போ நீதித்துறைக்கு கட்டுப்படுதோ இல்லையோ மோடி துறைக்கு SBI கட்டுப்பட்டு இருக்கு. மீண்டும் வந்து 3வது முறையாக மோடி அவர்கள் தான் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணி ஒரு புறம் பல மாநிலங்களில் வந்து ஒற்றுமையாக செயல்பட்டு தொகுதி உடன்பாடுலாம் ஏற்பட்டுருச்சு. சவுத் இந்தியால வந்து ஒரு ஆன்டி மோடி வேவ் வந்து எப்பவுமே வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லயும் இது ஆரம்பிச்சு. ராமருக்கு தினம் 3 கால் பூஜை பண்றதுனால நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு படிப்போ இல்ல வேலையோ கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த மக்கள் உணர்ந்துட்டாங்க. அவன் மோசம், இவன் குடும்ப அரசியல் பண்றான் அப்படின்னு நீங்க பேசும்பொழுது இந்த 10 வருஷத்துல நீங்க என்ன கிழிச்சீங்க அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. இனிமே ஒரு 5 வருஷம் கொடுத்தாலும் ஒன்னும் கிடைக்க போறது இல்ல, அதுவும் தெரிஞ்சு போச்சு. அப்ப மக்கள் அதை புரிஞ்சுட்டு ஓட்டு போட்டா இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மருத்துவர் சர்மிளா பாலாஜி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எலக்டோரல் பாண்ட்ஸ் தொடர்பான விவரங்களை எலெக்ஷன் கமிஷனிடம் மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் SBIயிடம் உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனால் 4 மாத காலம் அவகாசம் கேட்டிருந்தாங்க SBI தரப்புலேருந்து. இது தொடர்பாக ஏடிஆர் அப்படிங்கிற அமைப்பு வந்து SBI மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு கேட்ட உடனே உடனுக்குடன் வந்து அந்த தகவல்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அமைப்பு அப்படிங்கிறவங்க அமலப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போது மீண்டும் சர்ச்சையாக இருக்குது. இது தொடர்பான வழக்கு மார்ச் 11ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வர இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா திஸ் இஸ் another டார்க் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு அடிக்கடி சொல்றோம்ல, இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே. இட்ஸ் ஒன் மோர் டார்க் டே ஃபார் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மார்ச் 11 அப்படிங்கிற டேட்டே வந்து இட் ரேசஸ் a lot of questions. நீங்க 2019ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி வந்து தேர்தல் அறிவிப்பு வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அமலுக்கு வந்துருச்சு மார்ச் 10ஆம் தேதி. சோ இந்த வாட்டி வந்து என்னைக்கு வரும் தெரியாதுங்க, திடீர்னு கூட இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஃபுல்லா பாஜக கையில தானே இருக்கு. அவங்க அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா ஓவர் நைட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்ப மார்ச் 11ஆம் தேதிக்கு முன்னால மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அமலுக்கு வந்துருச்சுன்னா சரி, எலெக்ஷன் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து இப்ப ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அதனால இதை நாங்க இப்ப விசாரிக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தள்ளி போடுறதுக்கு அந்த வாய்ப்புகளும் இருக்குல்ல. அப்ப சுப்ரீம் கோர்ட் இதுல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்க போகுது அப்படிங்கறது வந்து நமக்கு மார்ச் 11ஆம் தேதி தானே தெரியும். அபார்ட் ஃப்ரம் தட் டெஃபினட்டா வந்து கண்டிப்பா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடத்தாங்க வேணும். ஒரு நேஷனலைஸ்டு பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறத விட ஸ்விஸ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பணத்தை சேர்த்து கொடுத்துருக்காங்க. பணத்தை வந்து பிஜேபிக்கு கல்லா கட்டுறதுக்கு இவங்க வழி பண்ணி கொடுத்துருக்காங்க. எதனால வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்றாங்க? 3 விஷயங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து டிரான்ஸ்பரண்டா இல்ல, மக்களுக்கு வந்து யாரு எவ்வளவு வாங்குறாங்க, யார் எவ்வளவுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குறாங்க, எந்த கட்சிக்கு எவ்வளவு டொனேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து இல்ல. அக்கௌண்டபிலிட்டி இல்ல. வாங்குற நபரும் வந்து கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்ல, பெறக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப அக்கௌண்டபிலிட்டி இல்ல. இருக்கு ஃபண்டமெண்டல் ரைட் டு இன்ஃபர்மேஷன். நீங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஏன் சொல்றோம்? ஃப்ரீ அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன? எந்தவித அழுத்தமும் இல்லாம நமக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நம்ம ஓட்டு போடுறது தான் ஃப்ரீ எலெக்ஷன். ஃபேர் எலெக்ஷன் ஏன் சொல்றோம்? சம்பந்தப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருக்குமே ஒரு லெவல் பிளேயிங் பிளாட்ஃபார்ம் இருக்கணும் அப்படிங்கறதுனால தான் அதை ஃபேர் அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு ஃப்ரீயாவும் இல்ல, ஃபேராவும் இல்ல. இன்னைக்கு எதிர்கட்சிகளை ஒண்ணு இடி இல்ல ஐடி போன்ற ஏவல் துறைகளை வச்சு அடக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எலக்ட்ரல் பாண்டுங்கிற பேர்ல இவங்க கல்லா கட்டி வச்சிருக்காங்க. 2019 லோக்சபா எலெக்ஷன் வாஸ் த காஸ்ட்லியஸ்ட் எலெக்ஷன் இன் த வேர்ல்ட். அதுலயும் பிஜேபி அவ்வளோ கிட்டத்தட்ட சில பல 1000 கோடிகள் வந்து அவங்க வந்து அதுல செலவு பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எங்கேருந்து வருது இந்த பணம் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதுக்கு மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல, மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உரிமை இருக்குல்ல.
அப்ப அந்த அடிப்படை உரிமையில நீங்க கை வைக்கிறீங்க அப்படிங்கறதால தான் இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்றாங்க. 6ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும்னு சொல்றாங்க. இத வந்து நான் சொல்லலைங்க. ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கேஸ் விசாரிச்ச ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் சொல்றாரு, முன்னாலேயே நாங்க சொல்லியிருந்தோம் ஸ்டேட் பேங்க் கிட்ட, இந்த தரவுகள்லாம் நீங்க எப்போ நாங்க கேட்கிறோமோ அப்ப நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரெடியா வச்சுக்கணும் இந்த தரவுகளை. அதே மாதிரி லீகலா ஏதாவது பிரச்சனை வரும்போது ஏதாவது லீகல் ஏஜென்சிஸ் இது சம்பந்தப்பட்ட இந்த டீடைல்ஸ் கேட்டாங்கன்னா அதை கொடுக்கறதுக்கும் நீங்க ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரிட்டையர்டு ஜட்ஜ் சொல்றாரு. அப்போ இவங்க ரெடி இல்ல, எங்களுக்கு 4 மாசம் டைம் வேணும்னு கேட்டாங்கன்னா இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் தான், இவங்க சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கலன்னு அர்த்தம்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி சுபாஷ் சந்திர கார்க் அப்படிங்கிறவர், இவர் யார் அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் இந்த என்டையர் விஷயத்தையே டிசைன் பண்ண, இந்த மெஷினரிய டிசைன் பண்ணதுல ஒரு முக்கியமான நபர் அவர் சில விஷயங்களை சொல்றாரு. 4 நிமிஷத்துல எடுத்து கொடுத்துடலாம், 4 மாசம் தேவையே கிடையாது, 4 நிமிஷத்துல இந்த தரவுகளை எடுத்து கொடுத்துடலாம் அவர் சொல்றாருங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்னு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஆர்டிஐஸ் மூலமாவும் மற்ற செய்திகள் எல்லாம் பத்திரிகைகளை வந்து செய்திகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொரிலேட் பண்ணி ஒரு பேட்டர்னை வந்து அவங்க டிசைஃபர் பண்ணி ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அவங்க 3-4 முக்கியமான விஷயங்கள் சொல்றாங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து வருஷத்துல 2 முறை டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த 2 முறையும் டிக்ளேர் பண்ணும் பொழுதும் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸோட அந்த ஓபன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி அது சேல் முடிஞ்சதுக்கு அப்புறமே ரெகுலரா வந்து எஸ்பிஐ வந்து இந்த டீடைல்ஸை பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைமும் சேல் ஆகும் போதும் இந்த டீடைல்ஸ் பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க யோசிச்சு பாருங்க, ஒரு இன்சிடென்ட்டை கோட் பண்றாங்க. டெல்லியில ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எக்ஸ்பைரி ஆன எலக்ட்ரல் பாண்ட்ஸை கொண்டு வராங்க என்கேஷ் பண்றதுக்கு. பேங்க்குக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அந்த 10 நாள் தான் டைம் அவங்களுக்கு. அந்த 10 நாளோ 15 நாள் விண்டோவோ அந்த நீங்க பாண்டை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த விண்டோக்குள்ள அதை கேஷ் பண்ணணும், என்கேஷ் பண்ணணும், இல்லைன்னா அது எக்ஸ்பைரி ஆயிடும். டெல்லியில ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்கேஷ் பண்றதுக்காக டெல்லி எஸ்பிஐக்கு கொண்டு வரானுங்க. இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு டெல்லி எஸ்பிஐ உடனே வந்து மும்பைல இருக்கக்கூடிய ஹெட் குவார்டர்ஸ்க்கு போன் பண்றாங்க. இங்க அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு அங்க ஒரு டீம் இருக்கு, இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஓவர்சீ பண்றதுக்கு. அந்த டீமுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க. அந்த டீம் உடனே பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போன் பண்ணி கேக்குது, எக்ஸ்பைரி ஆன எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்களே இதை என்கேஷ் பண்ணலாமா வேணாமான்னு. பினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்கிற இன்ஃபர்மேஷனை மும்பை ஹெட் குவார்டர்ஸ் வந்து டெல்லிக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. டெல்லிக்கு ஃபார்வர்ட் பண்ணி பரவாயில்ல எக்ஸ்பைரி ஆனாலும் பரவாயில்ல நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பினான்ஸ் மினிஸ்ட்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அப்ப எந்த பார்ட்டிக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட் போயிருக்கும் அப்படிங்கறத உங்க யூகத்துக்கே நான் விட்டுறேன். இதற்கான கரஸ்பாண்டன்ஸை இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ல வந்து அவங்க பதிவு பண்றாங்க. ஓபன் கரஸ்பாண்டன்ஸ் அவங்க பதிவு பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு தூரம் ஒரு விஷயம் நடக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, எஸ்பிஐ வந்து இன்னைக்கு அவங்களோட வெப்சைட்ல இந்த ஃப்ரீக்வென்சி ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ்னு ஒரு பெரிய கொஸ்டினர் இருக்கும். அதாவது எலக்ட்ரல் பாண்ட் சம்பந்தமாக இந்த பாண்டை எடுக்க விரும்புவோருக்கு சில பல டவுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவங்க கிளியரா அங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நாங்க எப்படி இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை கலெக்ட் பண்றோம், இதுக்கு நீங்க என்னென்ன கேவைசி டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதும், இந்த பாண்ட்ஸை வந்து நாங்க எப்படி ஸ்டோர் பண்றோம், இது எப்படி வந்து நாங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு அந்த தரவுகள்லாம் அவங்க வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டாங்க ஓவர் நைட்டு. ஏன்னா மக்கள் போய் அங்க பாப்பாங்கல்ல, இப்ப இந்த பிரச்சனை ஒரு சர்ச்சை ஆகும்போது மக்கள் போய் பாப்பாங்கன்னு ஓவர் நைட் அதை டிலீட் பண்றாங்க. யாரை காப்பாத்துறதுக்காக டிலீட் பண்றாங்க? இது எல்லாத்தையும் தாண்டி அந்த சுபாஷ் சந்திர கார்க் என்ன சொல்றாரு, ஏன் இதை 4 நிமிஷத்துல எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாருன்னா, ஒவ்வொரு எலக்ட்ரல் பாண்ட்லயும் ஒரு சீக்ரெட் நம்பர் இருக்கான், யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பர். சோ யாரு எலக்ட்ரல் பாண்ட் வாங்குனாங்க அந்த ஐடென்டிபிகேஷன் நம்பரை வச்சு யாருக்கு அந்த எலக்ட்ரல் பாண்ட் போச்சு, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போச்சு அப்படிங்கிற அந்த ஒரே ஐடென்டிபிகேஷன் நம்பரை நீங்க மார்ச் பண்ணாலே போதுங்க, 4 நிமிஷத்துல இந்த தரவுகளை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு எத்தனையோ டிஜிட்டல் டேட்டாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு எஸ்பிஐக்கு வெறும் 22,000 சொச்சம் எலக்ட்ரல் பாண்ட்ஸை கொரிலேட் பண்ணி டேட்டாவை கொடுக்கறதுக்கு வந்து 4 மாசம் தேவைப்படுதா? டிமானிட்டைசேஷன் டைம்ல எப்படி ஓவர் நைட் அனௌன்ஸ் பண்ணாரு மோடி, அப்ப மட்டும் எப்படி உங்களால வந்து ஓவர் நைட்ல வந்து 500,000 வாங்கிட்டு 2,000 ரூபாய் நோட் உங்களால எப்படி கொடுக்க முடிஞ்சது? கார்பரேட்டுகளை லட்சம் கணக்குல கோடி கணக்குல கார்பரேட்டுகளுக்கு வந்து நீங்க கடனை தள்ளுபடி பண்றீங்களே, அப்பெல்லாம் நீங்க டைம் கேட்கலையே, எங்களுக்கு ஒரு 6 மாசம் கொடுங்க, எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து அந்த கடனை வாங்கின கடனை நாங்க வசூல் பண்றோம், பாவம் அப்பாவி ஏழை மக்களோட வரி பணத்தை தானே கடனா கொடுத்துருக்கோம், அதெல்லாம் வசூல் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்கவே இல்லையே, அப்பெல்லாம் மட்டும் உடனே ரைட் ஆஃப் பண்றீங்களே, அப்ப இப்ப மட்டும் யாரை காப்பாத்துறதுக்காக டைம் கேக்குறீங்க நீங்க? அப்போ நீதித்துறைக்கு கட்டுப்படுதோ இல்லையோ மோடி துறைக்கு இந்த எஸ்பிஐ கட்டுப்பட்டு இருக்கு அப்படிங்கறத உண்மை. ஸோ நீங்கள் சொன்னது மாதிரி தொடர்பாக முன்னாள் அதிகாரியே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, 4 மாதங்கள்லாம் தேவைப்படுது, அந்த விவரங்களை எடுத்து கொடுப்பதற்கு 4 நிமிடங்களே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அமைப்பு வந்து ஏற்கனவே இந்த விவரங்கள் எல்லாம் அரசு தரப்பிட்டு கொடுத்துருக்காங்க, ஸோ வந்து அது எளிதுதான், இது கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாம் மார்ச் 11ஆம் தேதி வழக்கு வர இருக்குது இல்லையா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் இதெல்லாம் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்டுங்க, ஏன்னா எதுவுமே சொல்ல முடியாது.
இப்போ இந்த பாபரி மஸ்ஜித் வழக்குல நடந்துச்சு தெரியுமா? இடிச்சது தப்புதான், ஆனா இடிச்சவங்களே அங்க கோவில் கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட். இப்போ இப்ப இந்த இது மேயர், சண்டிகர் மேயர் எலெக்ஷன்ல அந்த அனில் மாசியா அவர் பேரு, அவர் குற்றவாளிங்கிறத வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடுச்சு. ஆனா இன்னும் அவருக்கு தண்டனை கொடுக்கல. அவர் இன்னும் வெளியில தான் சுத்திட்டு இருக்காரு. ஆமா நடந்துருச்சு. எலக்ட்ரல் பாண்ட்ல கூட என்ன சொல்றாங்க, எலக்ட்ரல் பாண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் தான், இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் கல்லா கட்டின பார்ட்டிஸ்ட் எல்லாம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லலையே. அப்ப இதுலயே எனக்கு பெருசா ஹோப்ஸ் இல்ல. ஐம் ஜஸ்ட் கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஏன்னா இன்னும் சனநாயகம் கொஞ்சமாவது உயிரோடு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் அதை தான் விரும்பும். லெட் அஸ் பி ஆப்டிமிஸ்டிக். டிவை சந்திரசூட் வந்து உடனே வந்து அவருக்கு வந்து இது வந்து தவறு, இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேற எந்த அழுத்தங்களும் இல்லாமல் இருந்தால். ஏன்னா இப்ப வந்து எப்படி இருக்கு காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜட்ஜஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு போய் பாஜக ஜாயின் பண்றாங்க. ரிசைன் பண்ணிட்டு சொல்றாரு, நான் ஜட்ஜா இருக்கும் போதே பாஜக அப்ரோச் மீ, ஐ அப்ரோச் பிஜேபி அப்படிங்கிறாரு. ஒண்ணு ரிசைன் பண்ணிட்டு போய் பாஜக ஜாயின் பண்றாங்க, இல்ல ரிட்டையர் ஆயிட்டு போனீங்கன்னா கவர்னர் பதவி கொடுக்குறாங்க, இல்ல எம்பி பதவி கொடுக்குறாங்க. நாம யாரையும் குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு இருக்கும். பட் லெட் அஸ் கீப் आवर fingers crossed, let us hope for the best. ரைட் மேம். அதே போல தொடர்ச்சியா ஒரு கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வடக்குல சாதகமாக தான் வந்துட்டு இருக்கு. ஆனாலுமே வந்து ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்றாங்க, பிஜேபி தான் வெற்றி பெற போகுது கருத்து கணிப்பு மூலமா. ஏன்னா ஒட்டுமொத்த மீடியாவுமே, வட இந்தியா மீடியாவுமே வந்து மோடி அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஸோ வந்து உண்மை நிலவரம் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து தொடர்ச்சியாக பல குரல்கள் எழுந்துகிட்டே வந்துட்டு இருக்கு இல்லையா? நீங்கள் உங்களுடைய அரசியல் பார்வையாளராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? தேர்தலில் மீண்டும் வந்து 3வது முறையாக மோடி அவர்கள் தான் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணி ஒரு புறம் பல மாநிலங்களில் வந்து ஒற்றுமையாக செயல்பட்டு தொகுதி உடன்பாடுலாம் ஏற்பட்டுருச்சு. ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி உருவாகும் போது வந்து மோடி வந்து சொன்னாரு, இது வெறும் போட்டோ ஆப்காக இவங்க பண்றாங்க. பாத்தீங்கன்னா எல்லா டைனாஸ்டி பாலிடிக்ஸ் பண்றவங்க எல்லாரும், கரப்ஷன் பண்றவங்க எல்லாரும் ஒரு மேடையில ஒன்றா நிக்கிறாங்க, இவங்களுக்குள்ள எந்த தொகுதி உடன்பாடு கூட வர எட்டாது, இதெல்லாம் சும்மா பேருக்காக போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பல மாநிலங்கள்ல அவங்க எமிக்கபிளா பேசி தொகுதி உடன்பாடு எட்டி அவங்க எலெக்ஷனை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சவுத் இந்தியால வந்து ஒரு ஆன்டி மோடி வேவ் வந்து எப்பவுமே வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லயும் இது ஆரம்பிச்சிருக்கு. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யூ கேனாட் ஃபூல் ஆல் த பீப்புள் ஆல் த டைம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எல்லா நேரத்திலயும் எல்லாரையும் வந்து நீங்க ஏமாத்த முடியாது. 10 வருஷமா கேஸ் விலையை 400 ரூபாயில இருந்து 1200 ரூபாய்க்கு ஏத்திட்டு இன்னைக்கு வந்து நான் ஒரு 100 ரூபாய் குறைச்சிட்டு பாருங்க மகளிர் தினத்துக்கு உங்களுக்கு நான் பரிசா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அதை நம்பி ஏமாறுறதுக்கு வந்து எல்லாரும் வந்து முட்டாள் கிடையாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இளைஞர்கள் இன்னைக்கு ரியலைஸ் பண்ணிட்டாங்க. மோடி வந்து மேடைக்கு மேடை தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க. கரப்ஷன் பத்தி பேசுறாரு, குடும்ப அரசியலை பத்தி பேசுறாரு, தனிநபர் தாக்குதல்ல ஈடுபடுறாரு. ஆனா என்னைக்காவது முக்கியமான கோர் இஷ்யூஸ பத்தி அவர் பேசியிருக்கிறாரா? அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி அவர் இன்னைக்கு பேசியிருக்கிறாரா? எந்த மேடையிலுமே அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் வாயை திறந்தார்னா அவர் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை அப்படிங்கறது வெட்ட வெளிச்சமாயிடும். ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் நேத்திக்கு பாத்தீங்கன்னா யுவா நியாய அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிற விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 5 முக்கியமான அம்சங்களை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 60 லட்சம் அரசு வேலைகள் வந்து இன்னைக்கு காலியா இருக்கு. அதுல அட்லீஸ்ட் 30 லட்சத்தையாவது நாங்க நிரப்புவோம் வந்தோடனே. அதுக்கான தேவை இருக்குங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்கு. இது மட்டுமே பத்தாது, இன்னும் அரசு பணியிடங்களை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப அதெல்லாம் இந்த அரசாங்கம் ஏன் 10 வருஷமா நீங்க ஏன் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் வந்து மக்கள் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மேடைக்கு மேடை ஏறி இவங்க கரப்ஷன் பண்றாங்க, இவங்க குடும்ப அரசியல் பண்றாங்க, பாத்தீங்களா நாங்க ராமர் கோவில் கட்டிட்டோம், பாத்தீங்கன்னா நான் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டேன் அப்படின்னு இவங்க பேசுறதே இது போன்ற விஷயங்கள் மக்கள் பேசக்கூடாதுன்னு தான். ஆனா இன்னைக்கு நீங்க நார்த்லயும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் வெடிக்குது. ஒரு பக்கம் இந்த அக்னிபத் ஸ்கீமை வந்து ஒரு வீரர்கள் போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யூபில எல்லாம் இந்த பேப்பர் லீக் ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு. அங்க வந்து இளைஞர்கள் வந்து போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காஷ்மீர்ல ஆல்ரெடி போராடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து திரும்ப எங்களோட ஸ்டேட் ரெப்ரசன்டேஷனை திரும்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு போராடிட்டு இருக்காங்க. வட மாநிலங்கள்லயே தொடர்ந்து போராட்டங்கள் நடக்குதுங்க. உத்தரகாண்ட்ல பிஜேபி சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்து அந்த ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிட்டாரு. 2 வருஷமா நடவடிக்கை எடுக்கலன்னு இன்னைக்கு வீதியில வந்து எல்லாரும் போராட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன கிளிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க.
ஜார்க்கண்ட்ல போராட்டம் நடக்குது. சிட்டிங் சிஎம் நீங்க கைது பண்றீங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெருவுல வந்து போராடுறாங்க. அப்போ எல்லா இடத்துலயும் மணிப்பூர் 1 வருஷமா பத்திட்டு எரியுது. யாருமே அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரி மணிப்பூர்ங்கிற மாநிலத்தையே இந்தியா மேப்ல இருந்து அழிச்சிருவாங்க போல் இருக்கீங்க. அப்போ எல்லா இடத்துலயும் இவங்களோட சோ கால்டு டபுள் என்ஜின் சர்க்காருங்கிறது எவ்வளவு பெரிய ஃபெயிலியரா இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு இன்னைக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அட் த எண்ட் ஆஃப் த டே ராமர் கோவில் கட்டினதுனால நம்ம வீட்டுல அடுப்பெரியாது, ராமருக்கு செலை வச்சதுனால நம்ம வீட்டுல சோறு பொங்காது, ராமருக்கு தினம் 3 கால் பூஜை பண்றதுனால நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு படிப்போ இல்ல வேலையோ கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த மக்கள் உணர்ந்துட்டாங்க. ஒரு சின்ன பையன் பேசுறாங்க அந்த ராமர் கோவில் இனாகிரேஷன், அந்த வீடியோ எவ்வளவு வைரல் ஆச்சு பாத்தீங்களா? ராமர் கோவில் கட்டுறதுனால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேக்குறான் அந்த பையன். சின்ன பையன் உணர்ந்து கேக்குறான். இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் பாவம் ரஷ்யாவுக்கு போறாங்க வேலை தேடி, இங்க வேலை கிடைக்கல, நாங்க போய் அந்த வார்ல மாட்டிட்டு சாகுறாங்க. இன்னைக்கு ஏற்கனவே 2-3 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை என்ன அப்படிங்கறத இன்னைக்கு மக்கள் உணர ஆரம்பிச்சுட்டாங்க. அதை வந்து எந்த கோதி மீடியாவும் உங்களுக்கு சொல்லாது. மீண்டும் மோடி வருவார், 400க்கு மேல வாங்கி வருவார் அப்படின்லாம் தான் சொல்லுவாங்க. ஆனா மக்கள் போராட்டம், மக்களுடைய ஒரு புரட்சி வந்து அது எலெக்ஷன் நெருங்க அந்த ஒரு வேவ் வந்து ஆயிடுச்சுன்னா அதை எதிர்கட்சிகள் அழகா நீட்டா கேபிட்டலைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அகைன் ஐ பீயிங் வெரி ஆப்டிமிஸ்டிக். ஜெயிக்கலனா கூட அதிக பெரும்பான்மையோட மோடி ஆட்சி திரும்ப வராது இல்ல. அதுக்கு தானே நீங்க இந்த 370 400ங்கிற இலக்கை எதுக்கு இவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க? மிக அதிக பெரும்பான்மையோட வந்தாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்தி தூக்கி போட்டுருவானுங்க. ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறானுங்க, நாங்க வந்து ராமராஜ்யத்துக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டம் குப்பத்தொட்டியில தூக்கி போட்டுருவாங்க. அப்ப அதை மக்கள் உணர்றோம். இது வந்து at the end of the day world's largest democracyங்க. உங்கள் தலையெழுத்தை எழுதக்கூடிய, உங்கள் விதியை மாற்றக்கூடிய அந்த ஆயுதம் வந்து உங்க கையில தான் இருக்கு. இப்ப அதையும் வந்து இவிஎம் குறித்தும் இப்போ ஒரு பெரிய வழக்கு போயிட்டு இருக்கு, போராட்டங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த இவிஎம் நம்பிதானே இவங்க தைரியமா சொல்றாங்க 370 400 அப்படின்னு. 20 லட்சம் இவிஎம் மெஷின்ஸ் காணுமாங்க, எங்க போச்சுன்னே தெரியலையா. இதெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எதிர்கட்சிகளுக்கு. ஒரு ஆரோக்கியமான டெமோக்ரஸில ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இருந்தா ஒரு நியாயமான அரசாங்கம் வரும். எப்பவுமே ஒரு ஜனநாயகத்துல அரசாங்கம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோ எதிர்கட்சியும் அந்த அளவுக்கு வலுவாக இருந்தாதான் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு டெமோக்ரஸில. அட்லீஸ்ட் அது வரணும்னு எதிர்பார்ப்போம். மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து எதிர்கட்சிகள்ட்ட இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? எதிர்கட்சிகள் வந்து அந்த வேலையை சரியா பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு அளவுக்கு கரெக்டா தாங்க பண்றாங்க. இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து நம்ம காங்கிரஸ் கிட்ட அதுதானே ஒரு கேள்வியா வச்சுட்டு இருந்தோம். எப்ப பார்த்தாலும் பிஜேபியை குறை சொல்றீங்களே, நீங்க என்ன ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கறதான நம்ம கேள்வி எழுப்பிட்டு இருந்தோம். இப்ப எலெக்ஷன் நெருங்க நேத்துக்கு பாருங்க, அவங்க வந்து யுவா நியாய் அப்படின்னு ஒரு 5 ஸ்கீம் அவங்க சொல்றாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஃபார்மர்ஸ்க்கு எம்எஸ்பியை வந்து நாங்க லீகலைஸ் பண்ணி தருவோம் அப்படிங்கிற கேரண்டி கொடுக்குறாங்க. கேஸ்ட் சென்சஸ் எடுப்போம், ரெப்ரசன்டேஷனை உறுதிப்படுத்துவோம், எல்லா சமூகத்துக்கும் அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க பேசுறாங்க. இதுதானே ஆரோக்கியமான அரசியல்? இதத்தானே பேசணும். 10 வருஷமா நீங்க ஆட்சியில இருந்தீங்க, உண்மையிலேயே நீங்க சாதனை பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவை விஸ்வகுருவா நீங்க மாத்திட்டீங்கன்னா அதையெல்லவா நீங்கள் மேடையில் பேசி நீங்க வாக்கு கேட்கணும். 10 வருஷமா பாருங்க, கல்வியை மேம்படுத்திட்டோம், சுகாதாரத்தை மேம்படுத்திட்டோம், இவ்வளவு விஷயங்கள் நாங்க செஞ்சிருக்கோம். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். பெண்கள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. உலக பசி குறியீட்டுல 111வது இடத்துல நாம இல்ல. பாருங்க எவ்வளவு பேரை வறுமையில இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் சொல்லிதானே நீங்க ஓட்டு கேட்கணும். அதெல்லாம் விட்டுட்டு அவன் மோசம், இவன் குடும்ப அரசியல் பண்றான் அப்படின்னு நீங்க பேசும் பொழுது இந்த 10 வருஷத்துல நீங்க என்ன கிழிச்சிங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. இனிமே ஒரு 5 வருஷம் கொடுத்தாலும் ஒன்னும் கழிக்க போறது இல்ல, அதுவும் தெரிஞ்சு போச்சு. அப்ப மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டா போதும். ரொம்ப நன்றி மேம். உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு அரசியல் சூழல் குறித்து எங்களோட விரிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி மேம். நன்றி, வணக்கம்.